Today we are going to discuss about phase space diagram. Phase space அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 6 dimension அப்படின்னு சொல்லுவோம். So 3 dimension from the momentum coordinate and 3 dimension from the position coordinate இருப்போம். இப்போ phase அப்படின்றத வந்து நம்ம px, py, pz அப்படின்ற மாதிரி எழுதலாம். ஓகேவா? momentum coordinate இது வந்து பார்த்தீங்கன்னா position coordinate x1, x2, x3. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம ஃபேஸ் ஸ்பேஸ் டயக்ராமை பற்றி பார்க்க போகிறதில்ல. டிஎன் செட்டில் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதை எப்படி என்கவுண்டர் பண்ணுறது, அந்த மாதிரி டைப் ப்ராப்ளம்ஸை எப்படி என்கவுண்டர் பண்ணுறதுன்றதுக்கு உண்டான ஒரு பேசிக்ஸ் தான். ஒரு 2 ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போது ஒரு ஃப்ரீ பார்ட்டிக்கல் மூவிங் பிட்வீன் தி 2 ரிஜிட் வால்ஸ், இதுக்கு வந்து ஒரு ஃபேஸ் ஸ்பேஸ் டயக்ராம் வரைங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸ் ஸ்பேஸ் அப்படின்றத வந்து நம்ம எப்பயுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் வந்து நம்ம வந்து ரிப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க பார்ட்டிகளுடைய டோட்டல் எனர்ஜியை வந்து நம்ம எழுதணும். இப்போ இங்கே வந்து ஃப்ரீ பார்ட்டிகல்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஹாமில்டனின் H இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே நமக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0 ஃப்ரீ பார்ட்டிகளுக்கு. அப்போ நமக்கு டோட்டல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் ஒன்று தான். அப்போது கைனடிக் எனர்ஜி p²/2mனு தெரியும். ஸோ நம்ம கைனடிக் எனர்ஜிக்கு பதிலாக ஈனே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது p இஸ் ஈக்குவல் டு ±√2mEன்னு வரும். நமக்கு இங்கே பொசிஷன் கோஆர்டினேட் x ஆர் q அது வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ அதுக்கு ஃபேஸ் ஸ்பேஸ் டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும், நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ இது வந்து எப்படி எக்ஸாக்டாக வரையணுன்றத வந்து நம்ம இந்த கிளாஸனோட ஃபேஸ் ஸ்பேஸ் பற்றினா பேசிக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து சொல்கிறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலி ஸ்பேஸ்டு வந்து வரைஞ்சிருக்கணும். இந்த டயக்ராமே வந்து தப்பு தான். இங்கே பாருங்க, ஸ்பேஸ் வந்து ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டிஎன் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்பேஸ் ட்ராஜெக்டரி ஆஃப் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், அதாவது ஃப்ரீ ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னு கேட்டிருப்பாங்க. ஃபார் நோ டேம்பிங்னு கேட்டிருப்பாங்க. நோ டேம்பிங்னாலும் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் பாயிண்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஸ் ஸ்பேஸ் ட்ராஜெக்டரி ஆஃப் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அட் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் பாயிண்ட், அதுக்கு எப்படி LHO வந்து வரைஞ்சிக்கோங்க. அதில் வந்து இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இல்லையா? ஸோ இப்போ வந்து நமக்கு பொட்டன்ஷியல் வந்து எதை டிபெண்ட் ஆகியிருக்குன்னா கேவை டிபெண்ட் ஆகியிருக்கும். F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -x, ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -x இல்லையா? பொட்டன்ஷியல் V இஸ் ஈக்குவல் டு ½ kx² எழுதுவோம். ஸோ இதை வந்து நம்ம டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ∂2V/∂x² ஈக்குவல் டு பாசிட்டிவாக கிடைக்கும். அதாவது ∂2V/∂x² ஈக்குவல் டு kன்னு கிடைக்கும். ஓகேவா? பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேபிள்னு அர்த்தம், நமக்கு பொட்டன்ஷியல் வந்து மினிமமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மினிமா மேக்ஸிமா கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபேஸ் ஸ்பேஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு மினிமா மேக்ஸிமமாக என்ன, அதனுடைய டைப்ஸ் ஸ்பேஸ்குள்ளே போகும்போது தனியாக ஒரு செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இங்கே வந்து கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு p²/2m, நம்மளுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது வந்து ½ kx². இதில் வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் எழுதணும் அப்படின்றதுனால நம்ம வந்து ஈனால் டிவைட் பண்ணுறோம். போத் சைட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 1 ஆகிடும். இங்கே வந்து p²/2me, இங்கே kx²/2e. நமக்கு என்ன தேவை? பொசிஷன் அண்டு மொமெண்டம் தேவை. ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த மேலே இருக்கக்கூடிய கேவை நம்ம வந்து கீழே எடுத்துகிட்டு போனீங்கன்னா x² ஈக்குவல் டு 2e/k ப்ளஸ் p²/2me ஈக்குவல் டு 1. ஸோ இதை நம்ம வந்து உள்ளுக்குள்ள ரூட் எடுத்து 2 பக்கம் ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணனாலும் ஒன்று தான் இல்லையா? ஸோ அப்படி பண்ணணும்னா இந்த ஃபார்மேட் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். எலிப்ஸோட ஃபார்மேட்டில் இருக்கும். x² / a²
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். அப்போ நம்மளுடைய இந்த ஃபேஸ் ஸ்பேஸ் டயக்ராம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ஷேப்பில் வந்து இருக்கும். இப்போ நமக்கு வந்து நோ டேம்பிங் அப்படின்றதுனால அந்த எலிப்டிக்கல் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங் ஆகாமல் கம்ப்ளீட் சர்க்கிளாக வந்து இருக்கும். ஓகே, வந்து எனர்ஜி n இஸ் ஈக்குவல் டு 2ல் வந்து இப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ இதுதான் n இஸ் ஈக்குவல் டு 2. இன்கேஸ் இது வந்து டேம்பிங் ஆகுது அப்படின்னா அப்படியே இங்கேருந்து ஸ்லோவாக என்ன ஆகிடும், ஸ்லோவாக அப்படியே போய் நமக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து போணுச்சு அப்படின்னா நமக்கு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து டேம்ப்டு ஆசிலேஷன், அதாவது எனர்ஜி வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரும். பொட்டன்ஷியல் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபேஸ் ஸ்பேஸ் டயக்ராமை வந்து கண்டுபிடிக்கிறது. எலாஸ்டிக் கொல்யூஷனில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி ஃபேஸ் ஸ்பேஸ் டயக்ராம் போடுறது, பாண்ட் பார்ட்டிகலாக இருந்தால் அதுக்கு ஃபேஸ் ஸ்பேஸ் டயக்ராம் எப்படி வரும், இன்எலாஸ்டிக்காக இருந்தால் அதுக்கு நான் இதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ எலிப்டிக்கல் ஷேப்பில் தான் வந்து இருக்கணும். இன்கேஸ் இதனுடைய ஏரியா கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஏரியா ஆஃப் எலிப்ஸ் ஈக்குவல் டு பை ஏபி இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஏ வந்து என்ன 2e பை கே, பி வந்து என்ன 2me போட்டு நம்ம வந்து இதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி கூட கொஸ்டின் வரலாம். ஷார்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.